வணக்கம். நம்மள பலருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. சில சமயம் நமக்கே தெரியாமலே கூட செய்வோம். அதுதான் எப்ப பார்த்தாலும் எதையாவது குறை சொல்றது. இந்த ஒரு பழக்கத்த பத்தி தான் ஒரு சூப்பரான கவிதைய வச்சு இன்னைக்கு நம்ம அலச போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் குறை சொல்ற ஒருத்தரையாவது நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? சில நேரம் அது நாமளா கூட இருந்திருப்போம். அதெல்லாம் தப்பொன்னும் இல்ல. ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் அது. நாம பார்க்க போற இந்த கவிதையோட பேரு த கிரம்பிள் ஃபேமிலி. இதை எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னா, புகழ்பெற்ற கனேடியன் எழுத்தாளர் எல்.எம். மாண்ட்கோமரி. இவங்களோட ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் படைப்பு உலக பிரபலம். மனுஷங்களோட மனச, அவங்களோட குணங்களை ரொம்ப அழகா எளிமையா சொல்றதுல இவங்க ஒரு எக்ஸ்பர்ட். சரி வாங்க. இந்த கவிதை நம்மள ஒரு விசித்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போக போது அந்த ஊருக்கு ஒரு பயணம் போயிட்டு வரலாமா? அந்த ஊரோட பேரு துன்பங்களின் நகரம். இந்த முணுமுணுக்கும் குடும்பத்தோட அட்ரஸே ரொம்ப விசித்திரமானதுங்க. அவங்க இருக்கிற தெரு பேர் என்ன தெரியுமா? புகார் வீதி. இது நிஜமான தெரு கிடையாது. இது ஒரு மனநிலையோட உருவகம். எப்பவும் குறை சொல்லிட்டே இருக்கிற மனநிலை. புகார் வீதி மட்டும் இல்ல, அவங்க வாழ்ற நகரத்தோட பேரே திருப்தி அடையாத நகரம் தான். வாழ்க்கையில எது கிடைச்சாலும் திருப்தியே அடையாத ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அதைத்தான் இந்த நகரம் குறிக்குது. அது மட்டுமா, அந்த நகரத்தோட ஓரமா ஓடுற நதிக்கு பேரு அதிருப்தி நதி. அப்போ பாத்துக்கோங்க, அவங்களோட மொத்த உலகமே இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களால தான் சூழப்பட்டிருக்கு. கவிஞர் எவ்வளோ அழகா ஒரு சித்திரத்தை உருவாக்குறாரு பாருங்க. சரி, இந்த இடமெல்லாம் ஓகே. ஆனா இங்க வாழற மக்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்களோட மைண்ட் செட் என்ன? அவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்குது? கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? முதல்ல முணுமுணுப்புன்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஒரு கருத்தை சொல்றது கிடையாது. இது ஒரு விதமான எரிச்சலோட, ஒரு கோபத்தோட வர்ற புகார். இதுதான் இந்த குடும்பத்தோட அடையாளமே. இங்கதான் ஒரு செம்ம காமெடியான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அவங்க சொல்ற குறைகள் எவ்வளோ முரண்பாடா இருக்குன்னு பாருங்க. வெயில் அடிச்சா ரொம்ப சூடா இருக்குன்னு குறை சொல்லுவாங்க. குளிர் அடிச்சா தாங்க முடியலன்னு திட்டுவாங்க. மழை பெஞ்சா உருமுவாங்க. வெயில் வந்தாலும் உருமுவாங்க. என்ன நடந்தாலும் அவங்க பார்வையில ஏதோ ஒண்ணு சரியில்லை. இதுல என்ன தெரியுது? பிரச்சனையை சரி பண்றது அவங்க நோக்கம் இல்ல, குறை சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதான். இதுதான் இந்த கவிதையோட ஹைலைட்டே. ஒருவேளை எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? அடடா, குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்காக குறை சொல்லுவாங்களாம். அப்ப பாருங்க, குறை சொல்றதே அவங்க இயல்பா, அவங்க சுபாவமாவே மாறிடுச்சு. இங்க ஒரு முக்கியமான உளவியல் உண்மைய பார்க்கணும். இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க தங்களை எப்பவுமே அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது, நான் ஒரு குறை சொல்ற ஆள்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. மத்தவங்கள பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா யாராவது அவங்கள பார்த்து நீங்க எப்பவும் குறை சொல்றீங்கன்னு சொன்னா கோபம் வந்துடும். இப்போ இந்த கவிதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கைக்கு வரும். இந்த மனப்பான்மை ஒருத்தரோட நின்னுடுற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவக்கூடியது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இந்த மனநிலை ஒரு வைரஸ் மாதிரி. நீங்க தொடர்ச்சியா குறை சொல்றவங்களோடயே பழகிட்டு இருந்தீங்கன்னா மெதுவா உங்களுக்கும் அந்த பழக்கம் தொத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆபத்தான மாற்றம் எப்படி நடக்குதுன்னு கவிதை ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுது. இது ஒரே நாள்ல நடக்காது. முதல்ல நீங்க அந்த புகார் வீதிக்கு போவீங்க. அதாவது அந்த மாதிரி ஆட்களோட பழக ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அவங்க கூடவே அதிக நேரம் இருப்பீங்க. மெதுவா அவங்களோட பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு நீங்களும் முணுமுணுக்க ஆரம்பிப்பீங்க. கடைசியா நீங்களும் அந்த குடும்பத்துல ஒருத்தரா அவங்களால தத்தெடுக்கப்பட்டுருவீங்க. ஐயோ, இவ்வளவு பிரச்சனையான பயப்படாதீங்க. இப்ப நாம தீர்வுக்கு வரலாம். இந்த கவிதை நமக்கு ஒரு நம்பிக்கை பாதையையும் காட்டுது. அது என்னன்னு பார்க்கலாமாங்க? கவிதை சொல்ற மிக எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த அறிவுரை இதுதான். அந்த புகார் வீதிக்குள்ள நம்ம காலையே வைக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடுறது தான் பெஸ்ட். இந்த 2 வழிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க தெளிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் முணுமுணுப்பு, உருமல், இருட்டு, அதிருப்தி. இன்னொரு பக்கம் புன்னகை, பாட்டு, நடை, புதுசா கத்துக்கிறது. இதுல எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுங்கிற சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள் தப்பா போகத்தான் செய்யும். ஆனா அதை நாம எப்படி பார்க்கறோம், எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் முக்கியம். இந்த வரிகள் அதான் சொல்லுது. எது நடந்தாலும் ஒரு புன்னகையோட, ஒரு பாட்டோட அதை கடந்து போக கத்துக்கலாம். ஆக இது வெறும் கவிதை மட்டும் இல்ல, இது நமக்கே நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம புகார் வீதியிலேயே நம்ம பயணத்தை தொடர போறோமா, இல்ல புன்னகையும் பாடலும் நிறைஞ்ச ஒரு புது பாதையை நமக்காக நாமளே உருவாக்க போறோமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.